நாங்கள் ராட பகுதியை பார்த்து கொண்டு வரோம். கடைசியாக ராட வல்லினம் ஃபுல்லாக முடிஞ்சா ஓ, வெள்ளினம் வல்லினம் முடிஞ்சு பார்த்துட்டேன். அது சுக்குன் பகுதி கடைசி பகுதிக்கு ரைட். ரா பொறுத்த வரைக்கும் ரால சுக்கூன் பகுதியை பொறுத்த வரைக்கும் சுக்கூண்ட கன்செப்ட் இரண்டு முறையில் வரலாம். சுக்கூண்ட கன்செப்டை நாங்கள் இரண்டு முறைகளில் சுக்கூன் அவதானிக்கலாம். ஒன்று நேரடியாக சுக்கூனுடைய அடையாளத்தை பெற்று வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ராவானது சுக்கூன் உச்சரிப்பு போகும். ரெண்டாவது, குறிப்பிட்ட ராக்கு சுக்கூனுடைய அடையாளத்தை வந்திருக்காது, பட் நாங்கள் அதை சுக்கூனை வச்சு உச்சரிக்கக்கூடிய இடமாக அது இருக்கும். இது இரண்டாவது பகுதியாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய பகுதி. இதுல அஹ், எது எப்படியோ இரண்டு முறைகளையும் ராக்கு நேரடியாக சுக்கூன் வச்சு நாங்கள் சுக்கூண்ட உச்சரிப்புக்கு போனாலும் ராவானது வேற ஒரு அடையாளத்தை பெற்று நாங்கள் சுக்கூனை வச்சு ஓரிடம் வந்தாலும் சட்டம் மாறாது. ரெண்டு இடங்கள்லையும் சட்டத்தினுடைய தன்மை மாறல. ஆகவே ராவானது சுக்கூன் என்ற அந்த உச்சரிப்பை பெற்று வருமாக இருந்தால் அதனுடைய வல்லினம் அல்லது மெல்லினத்தை தீர்மானிக்கிறது அந்த ராக்கு முன்னால வரக்கூடிய எழுத்து எந்த அடையாளத்தை பெற்று வருதோ அதுதான் தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு ராக்கு முன்னால வர எழுத்து அது எந்த எழுத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபத்ஹத்துன பெற்று வருது அப்படி என்றால் சுக்கூன் செய்யப்பட்ட அந்த ராவை நாங்கள் வல்லினத்துக்கு கொண்டு போகணும். வல்லினத்துடைய உச்சரிப்புக்கு ராடவினுடைய அந்த நாவானது எங்கே ஈக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் ராவை கொண்டு போகிறது தான் இவ்வளோ முக்கியமான விஷயம். அதே மாதிரி ராவுக்கு முன்னால் வார எழுத்து கஸ்ரத்தினுடைய அடையாளத்தை பெற்று வருது என்றால் குறிப்பிட்ட அந்த ராவை நாங்கள் மெல்லினத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் இந்த ராட சுக்கூன் கன்செப்ட பேசிக்கான விஷயம். இது ஓதும் பாபு. بسم الله الرحمن الرحيم. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. திருப்பி ஓதுங்க. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. இரண்டாவது. إن شانئك هو لا. الأبتر. شانئك هو الأبتر. إن شانئك هو الأبتر. அப்ப அபுத்தர் என்ற அந்த ரா வல்லினது போகுது. ஓகே, மூணாவது பாபு. حتى زرتم المقابر. பிழை. பியர் என்று போயிடாது. முதலாவது கொஞ்சம் ஓதுங்க. تستيع. ஃபர்ஸ்ட். فسبح بحمد ربك واستغفره அதான் பியர். إنه பியர் என்று வராது. எப்படி வரணும்? பாருங்க, பியர் என்ற நாக்கு எங்க படுது? பியர். பியர். நாக்கு இங்க போகுது. எந்த இடத்துல படுது? நாவினுடைய வல்லினமாகதா. ஓ நான் நீங்க பிறண்டு ஓது நேரத்துல நாவினுடைய எந்த பகுதி தொண்டையினுடைய எந்த பகுதியில் டச் ஆகுது நீங்க ஓது டைம்ல? நீ ஓதி பார்த்துட்டு சொல்லுங்க, அப்போ உங்களுக்கு இறங்கும். ம். فسبح بحمد ربك واستغفره. ம். நாக்குடன் உன்னி தொண்டையிட நடுப்பாது. ஆ அது வல்லினா வல்லினமா?
வல்லினமாகிற. எஸ். நாவின நுனி பட்டுச்சு தண்டால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாவினுடைய நுனிப்பகுதி பட்டுச்சு தண்டால் கண்டிப்பா அது வல்லினத்துக்கே கொண்டு போய்த்திரும். நாவினுடைய நுனிப்பகுதி தொண்டிட முன்னுக்கு பட்டாலும் வல்லினமா வந்துடும். நாவினுடைய நுனிப்பகுதி தொண்டிட முன்பகுதியில பட்டாலும் அதுவும் வல்லினத்துக்கு தான் கொண்டு போகும். அப்ப நாங்க மாத்தணும், நாவினுடைய மேல் பரப்பு பட்டுறதுக்கு மாதிரி ஃபீல் ஃபீல் இது நாவினுடைய மேல் பரப்பு தானே படணும் மெல்லினத்துக்கு. அங்கதான் முக்கியம். உங்களோட ராட வல்லினம் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை மெல்லினத்துல வாரதான் இஷ்யூ. மூணாவது திருப்பி போதும். மூணாவது حتى زرتم المقابر. அதுல ஜூரு தூமுல் என்று வாரது பிழை. زرتم ஆ ஜோர் தூமுல், ஜோர் حتى தூமுல். حتى زر حتى زرتم المقابر. திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر. குட். மகாபீர். மகாபீர். ம். حتى زرتم المقابر. மா பிழை. حتى زرتم المقابر. திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر. நாலாவது போகும். إن ربهم بهم يومئذ لخبير. திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير. குட். ஐந்தாவது. وحصل ما في الصدور. திருப்பி போதுங்க. ரா வள்ளி அது கொண்டு போகும். وح- وحصل ما في الصدور. சுதூர். அது வல்லினமா சேருவதனும். எஸ். ஏன் அந்த கடைசி ரெண்டையும் பாருங்க. ராக்கு முன்னால் என்ன வருது? சுக்குன். சுக்கூன் வருது. சுக்குன் பெற்றெழுத்தல். எஸ். சுக்கூன் பெற்ற எழுத்து. நாங்க ஆல்ரெடி ராக்கும் சுக்கூன் தான் வைக்கிறோம், ஆனா அடிப்படையில சுக்கூன் வந்து இல்லை. சரியா? ராக்கு சுக்கூன் வைக்கிறோம், அதுக்கு முன்னால சுக்கூன் செய்யப்பட்ட யா வருது, இல்ல சுக்கூன் செய்யப்பட்ட வா வருது, சுக்கூனுடைய எழுத்து வந்து வருது. சில சில போது சுக்கூன் வைக்காத அலிஃபும் வரலாம். அப்ப அலிஃபும் அந்த இடத்துல மத்தினுடைய எழுத்துக்களாக தான் பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு என்றால் எங்களோட கவனம் போகணும், அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து நோக்கி போகணும். அதான் சட்டம். அதுக்கு முன்னுக்கு என்ன நிக்குது? லம்மத்தும் நிக்குது. நாலாவதுல என்ன நிக்குது? கஸ்ரத்தும் நிக்குது. அப்ப அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பை தான் ராவானது முழுமையாக அந்த இடத்துல எடுக்கும். இதான் அந்த கேன்சர். விளங்கினா? இந்த நாலாவது வந்து கஸ்ரத்துன் வந்ததால மெல்லினு போகும். மெல்லினமாக உதவணும். ஹபீத் என்று போகும். அஞ்சாவது சுக்குன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால லம்மத்தினுடைய அடையாளம் இருக்கிறதால அந்த ராவை நாங்க வலினத்தை கொண்டு போகணும். மாற்றமாக ராவுக்கு லம்மத்துன் வந்திக்குது என்ற காரணத்தால் அந்த ராவை நாங்க வல்லினமாக ஓதுறது இல்லை. இல்லைதானே? சவுண்ட் கேக்குதா? இந்த சட்டம் இந்த ம். இந்த சட்டம் இந்த வசனம் முடியப்போக்குள்ள மட்டுமா? வசனம் முடிய போக்கொள்ளன்னு இல்லை, நீங்க வசனத்துல இடையில நிறுத்துற சந்தர்ப்பத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த சட்டம் வரும். ஆனா நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் எங்க வரும்? ஆயத்துல ஒரு லாஸ்ட்டுக்கு. வசனத்துல இறுதியில வரணும், அல்லது நாங்க இடையில வசனத்தை நிப்பாட்டக்கூடியதுல வரணும்.
நிப்பாட்டு. ம். அதில் கடைசி ரெண்டையும் திருப்பி போதும் பாப்போம். லாஸ்ட் 4 5. إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி போதுங்க. وحصل ما في إن ربهم بهم يومئذ لخبير சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை. திருப்பி போதுங்க. إن ربهم بهم يومئذ لخبير 5வது. وحصل ما في الصدور திருப்பி போதுங்க. وحصل ما في الصدور குட். இப்போ நாங்கள் வருவோம் ராவினுடைய விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இதுவரைக்கும் பார்த்தது வல்லினம், மெல்லினம், சுக்குன் கான்செப்ட் எல்லாம் சட்ட ஒழுங்குல வரக்கூடிய விஷயங்கள். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற இந்த பகுதி மட்டும் சட்டத்துக்கு அப்பால் பட்டது. சட்டத்துக்கு அப்பால் பட்ட விஷயமா இருக்க போகுது. முதலாவது கான்செப்ட், சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து பின்னால், முன்னால் அல்ல பின்னால், அது தொடர்ந்து வரக்கூடிய எழுத்து வல்லினமான எழுத்தொன்று வந்துச்சுது அப்படி என்றால் அந்த ராவை நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறது கஸ்ரத்துன், ஃபத்ஹத்துன் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த ராவை தொடர்ந்து வாரது ஒரு வல்லினமான எழுத்தாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அதை வல்லினமாக உச்சரிக்கணும். நான் பின்னால் உங்களுக்கு உதாரணம் தருவேன். ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ரா ஒன்று வருது, அதுக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் ஒன்று வருது. என்ன ஹம்சத்துல் வசூல் கேள்விப்படியா? இல்ல சார். இல்லை. ஹம்சத்துல் வசூல் என்று சொன்னால் அதுக்கு நான் உதாரணம் தருவேன் இன்ஷா அல்லாஹ். நேரடியாக அலிஃப் வந்து அதுக்கு நேரடியான உச்சரிப்பு ஒன்று வராது. அலிஃப் வரும், அந்த அலிஃபுக்கு மறைமுகமாகத்தான் உச்சரிப்பிக்கும். எனவே நாங்கள் சொல்லுவோம் சேர்த்து உச்சரிக்கப்பட வேண்டிய, சேர்த்து ஓதப்பட வேண்டிய ஹம்சா அதான் இது. அந்த சேர்த்து ஓதப்பட வேண்டிய ஹம்சா ஒரு வசனத்தில் ஆரம்பத்தில் வந்து அந்த இடத்துல ஆரம்பத்திலேயோ இடையில வந்து அந்த ஹம்சாவானது வருமாக இருந்தால், சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால வருமாக இருந்தால் அந்த இடத்திலும் நாங்கள் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகவே தான் ஓதுவோம். நாங்கள் அதை உதாரணத்தில் உங்களுக்கு தருவேன் இன்ஷா அல்லாஹ். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டுற சந்தர்ப்பத்தில் ராக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன வந்திக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்கணும். அப்படி என்றால் யா. அது எந்த சந்தர்ப்பத்திலும் மெல்லினமாக ஓதப்படக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் பார்ப்போம். முதலாவது உதாரணத்தை பாருங்க. சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து வாரல். அப்போ எங்களுக்கு தெரியும் மொத்தமான எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள் இ. வல்லினமான எழுத்துக்கள் மொத்தம் 7 இ. அப்போ இங்கே வந்து சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வந்திக்கிறது சுவாது. ஆனால் சுக்குன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னால் உள்ளது வந்து கஸ்ரத்துன். இப்போ நான் கஸ்ரா வந்து இந்த சட்டத்துக்குள்ளே வராது. ரைட். மாற்றமாக இங்கே நாங்கள் அதை வல்லினமாக மியர் சுவாது என்று ரா வல்லினத்துக்கு மாறும். காரணம் என்ன? அவ தொடர்ந்து வந்துள்ளது வல்லினமான எழுத்து. இதுதான் அதோட ரீசன். இப்படி குர்ஆன்ல சில இடங்கள் இருக்குது. நீங்க விளங்கிக்கணும். ரெண்டாவது, நான் சொன்னது போல் ஹம்சத்துல் வசலுக்கு நிறைய உதாரணங்கள் இது. நான் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறேன். இது வசனத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய உதாரணம், இடையிலையும் வரக்கூடிய உதாரணங்கள் இருக்குது. ரைட். இப்போ இதில் பாருங்க, இறுதி ஆயில அலிஃபுக்கு நேரடியாக உச்சரிப்பு அடையாளம் உண்டிக்குதா? இல்லை. பாருங்க, இன்ன ரப்ப கேல இல்ல. அலிஃபுக்கு கஸ்ரத்துன்னு போட்டிக்கிறாங்க.
இறுதியாய் இலால அலிஃபுக்கு கஸ்ரத்துன் வச்சுக்கிறேன். ஆனா இறுதியாய்ங்கிறது அலிஃபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நேரடியான ஒரு உச்சரிப்பு உண்டு வராது. ஏனென்றால் அது ஹம்சத்துல் வசூல். இதுக்கு முன்னால வரக்கூடிய வசனத்தோடு அப்படியே சேர்த்து ஓதப்படக்கூடியதாகத்தான் இந்த இடம் இருக்கும். ஆனால் இந்த ஹம்சத்துல் வசூலுடைய எழுத்து எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்தந்த இடங்களில் அதை தொடர்ந்து வரக்கூடிய ரா எந்த சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகவே தான் ஓதப்படல் வேண்டும். இது இரண்டாவது விதிவிலக்கான சட்டம். ஆனா அடிப்படையில் இப்ப எப்படி ஓதணும்? மெல்லினமா ஓதணும். ஏன்னா கசரத்து தான் நான் வச்சு உச்சரிக்கிறேன். மெல்லினமாக. ஆனால் இந்த இடத்துல அப்படி ம். ஓத முடியாது. ஹைர். மூணாவது ம், ராகு சுக்கூன் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டன் எப்படி ஒய்யுர் என்று நிப்பாட்டணும். ஏன்? ராக்கு சுக்கூன் நிக்குது, அதுக்கு முன்னுக்கு யாக்கு சுக்கூன் நிக்குது, அதுக்கு முன்னுக்கு ஃபத்ஹத்தும் நிக்குது. அப்ப நாங்க நிப்பாட்ட வேண்டிய ஒழுங்கு வந்து வல்லினம். ஆனா விதிவிலக்கான சட்டத்தின் அடிப்படையில நாங்க எந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இதுல கொயீர் என்று மெல்லினத்திலேயே தான் நிப்பாட்டணும். நீங்க எப்படி ஹபீர் என்று நிப்பாட்டினீங்களோ அதே அமைப்பு தான் இங்கேயும் நீங்க நிப்பாட்ட வேண்டும். தான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். ரைட், இதோட உங்களோட யாட கென்செப்ட் முடிஞ்சுக்குது. பட் சட்டப்பகுதிகளில் டாக்குமெண்ட் பெரும்பாலும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பாதுகாத்து கொள்ளுங்க. என்றால் சட்டங்கள் சம்டைம் மறந்துச்சுது அப்படின்னால் திருப்பி தேடுறதை விடவும் தேடுறதுக்கு முன்னால் உங்களுக்கு சட்டங்களை பார்த்து கொள்றதுக்கு வசனங்களை பிடிச்சி கொள்றதுக்கு இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் அடுத்த பாட்டுக்கு போமா. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பரக்கல்லா ஃபீ